வந்து மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை வந்து நான் 4 நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். நான் இது ஒரு 3 விசில் வரட்டும். விசில் வரட்டும். நம்ம அதுங்காட்டியும் வந்து நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப்பு, இதில் வந்து 1 கப்பு அளவுக்கு மாவு போட்டுக்கிறேன். எங்களுக்கு இதுவே போதும். உங்களுக்கு நிறையா வேணும்னா இன்னும் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நிறையா ஊற்றக்கூடாது, அப்புறம் மாவு வந்து தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பூரி நல்லா சாஃப்டாக வரும். மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சி வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். சூப்பராக பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஊறட்டும். இப்போ குக்கரில் விசில் வரப்போகுது. இதை இறக்கி வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன். மசாலாவுக்கு தேவையானதை நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன பொருள் வச்சுக்கிறோன்னு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் மெலிசாக. 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. இப்போ கல் காயட்டும். நல்லா ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு 1 ஸ்பூனு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதை அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். அதுக்காட்டி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் போதும் அந்த அளவுக்கு தண்ணி. 1 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன்.
ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம தோல் உரிச்சாச்சு. இதை வந்து இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து இதை வந்து இப்படி நசுக்கி போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நசுக்கி நசுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து சூப்பராக இருக்கும். கட்டி கட்டியாக போட்டோம்னாக்கா வந்து அப்படியே வந்து பசங்க சின்ன பசங்களாம் என்ன பண்ணுங்க, தூக்கி கடாசிடுவாங்க. இந்த மாதிரி நசுக்கி நல்லா போட்டோம்னா நல்லா பசங்க சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான். நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இது தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். அப்புறமா இறக்கிட்டு பூரி போட ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகுது பாருங்க. இப்போ நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்க நல்லா வந்து உடச்சி விடுங்க. அப்போ தான் இந்தமாரி வந்து திக்காக வரும். கட்டி கட்டியாக போட்டோம்னா தண்ணி மாதிரியே இருக்கும். நல்லா உடச்சி ஊற்றுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம பூரி போட்டுக்கலாம். இப்போ இது மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இது சின்ன சின்ன உருண்டையாக வந்து எடுத்துக்கிறேன் பூரி போடுறதுக்கு. இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் நிறையா மாவு போட்டு தீத்தாதீங்க. ஏன்னா வந்து மாவு நிறையா போட்டோம்னா வந்து அப்படியே போய் எண்ணெயில் போய் இறங்கி கருப்பு கருப்பாக ஆகிடும் பூரிலாம். அதனால் லைட்டாக போடுங்க மாவு. இப்போ இதை தீத்திக்கலாம். அவ்வளோதான். இந்தமாரி தீத்திக்கலாம் எல்லாத்தையும். நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு. ரொம்பவும் காய விடாதீங்க, ரொம்பவும் கம்மியாகவும் காயக்கூடாது, ரொம்பவும் அதிகமாக காயக்கூடாது. மிதமான இதுவில் இருக்கணும். இல்லைன்னா போட்டோன்னே அது வந்து தீஞ்சு போயிடும். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா பூரி வந்து புஷ்ஷுன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், பூரி வந்துருச்சு. ஆமாம், பூரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. எப்பயுமே நான் பூரி சுடுறேன்னா இந்தமாரி தான் இருக்கும். நல்லா சூப்பராக பாருங்கள். அம்மா சுட்ட பூரி புஷ்ஷுன்னு தான் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், பூரி செமையாக இருக்குது. அதேமாரி பாருங்க, சூப்பராக புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இப்போ பூரி எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நல்லா பூரி வந்து சூடாக இருக்குது. வெங்காயம் இதில் ஒன்று வச்சு சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.